இந்த பொண்ணு காசை மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுனால எப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறாலோ அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக சில சாம்பிள் சாப்பாடுங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. வர கஸ்டமர்ஸ்க்கு அந்த சாம்பிள்ஸ் எடுத்து கொடுக்காம இப்போ இந்த பொண்ணே வந்து சாப்பிட்ருவா, இவ மட்டும்தான் அப்படி இருக்கான்ட்டு பார்த்தா இவ கூடவே வந்து சில ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சேர்ந்துருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் சாம்பிள் சாப்பாடுங்களை எடுத்தே சாப்பிட்டுறாங்களா. இதை வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, மேனேஜர் தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் இங்கே வேலை செஞ்சதெல்லாம் போதும், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி, நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தையாவது கொடுங்கன்னா அதையும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு போட்டதே போதும் அப்படின்ட்டு அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ இந்த பொண்ணுங்களுக்கு அவசரமா காசு தேவைப்பட்டிருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் ஒரு ஐடியா கொடுத்துருப்பா. எனக்கு தெரிஞ்ச தாத்தாவோட மலை ஒன்று இருக்கு, அந்த மலையில போயிட்டு நம்ம நல்ல மஷ்ரூம்ஸ்லாம் பறிச்சுட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த மலைக்கு ஏறி போயிருப்பாங்க. யாருக்கும் தெரியாம பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்து அங்க பெரிய போர்டே வச்சிருக்காங்க, வெளியே போறவங்களாம் உள்ள வரக்கூடாதுன்ட்டு. இவங்க மலை மேல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போயிருப்பாங்களா. அந்த காடு வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான். இது தெரியாம உள்ள வந்து பறிச்சுட்டு இருக்காங்களா. போலீஸ்காரங்களும் அங்க வந்துட்டாங்க. எங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா ஃபைன் போட்டுற போறாங்க, அவங்களுக்கு ஃபைனை கட்டுறதுக்கு வேற நம்ம கிட்ட காசு இல்லையா அப்படின்ட்டு அவங்கள ஓடுவாங்க. இப்ப இவங்க ஓடுறப்போ காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான பன்னியை பார்த்திருப்பாங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ பெருசா இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் பயந்து போய் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு மட்டும் பயத்திலே மரத்து மேலேயே ஏறிடுவா. மரம் ஏறலாம் தெரியாது, அந்த பயத்திலே ஏறிடுவா. இப்ப அந்த பன்னி போயிட்டு அந்த மரத்தை அப்படியே முட்டுமா. இந்த பொண்ணு வந்து மரம் மேல இருந்து அப்படியே கீழே விழுந்திருப்பா. கரெக்டா அந்த பன்னியோட தலை மேல விழுந்து அதோட தலை உடஞ்சி அதுவும் அங்கேயே இறந்து போயிடும். ஐயோ, அநியாயமா கொண்டுட்டுமே அப்படின்ட்டு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே வந்திருப்பாங்க. இந்த பொண்ணுங்களெல்லாம் பாராட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க, காசுலாம் கொடுக்குறாங்க, நிறைய ப்ரைஸும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த காட்டு பண்ணி வந்து அந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டு ரொம்ப தொலை பண்ணிகிட்டே இருந்திருக்கும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எவ்வளோ பிடிக்க ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனால் யாராலுமே பிடிக்க முடியல. யாராலுமே பிடிக்க முடியாத பண்ணியை நீங்கள் கொன்று உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு காசு கொடுத்துருப்பாங்க. இப்போ இவ்வளோ காசையும் எடுத்துக்கிட்டு இவங்க நேராக எங்கே போவாங்க அப்படின்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மியூசிக் கேங்கில் தான் இருப்பாங்க. அதுக்கு சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் காசு தேடி இவங்களும் வந்து ஒவ்வொரு இடமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் இவங்க எதிர்பார்க்காம பண்ண ஒரு சின்ன தப்புனாலே இவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அதை வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க.